ஒரு ரூ. 300 இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாதம் 30,000க்கு மேலே கூட உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் மணி ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக ஒரு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, சாரியோட முந்தான போர்ஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது நம்ம ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ணுவோம்ல, ஸோ அது எவ்வளோ ஹைட் உங்களுக்கு தேவையோ அதை வந்து இன்ச் டேப்பில் வந்து நீங்கள் அளந்து நீங்கள் ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் மெஷர்மெண்ட்டு. இப்போது உங்களோட ஹிப்போட மெஷர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்ஸ் உங்களோட மெஷர்மெண்ட் டேப்பில் அளந்து எடுத்துகிட்டு அதை ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ணினதுக்கப்புறமா அதை அதிலிருந்து இன்னொரு ஹாஃப் வந்து எடுத்துகிட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் பின். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் சொல்கிறேன். அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை மட்டும் தெளிவாக நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டே வந்து பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பல்லு ப்ளீட் போர்ஷன், அதாவது முந்தான போர்ஷன். ஸோ இப்போ நான் மெஷர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட முந்தானையோட பார்டர் வந்து எனக்கு எவ்வளோ அளவு தேவையோ, கஸ்டமருக்கு எவ்வளோ அளவு தேவையோ நான் அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு பார்டர் அளவு வேணுனாலும் அந்த பார்டர் அளவு மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்துட்டு அதை ஒரு ஃபோல்ட் பண்ணி அந்த கார்னரில் வந்து ஒரு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ அயன் பண்ணினதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போது அதர் சைடில் இருக்கிற அந்த சாரியோட ஒரு போர்ஷன் எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி அயன் பண்ணி வச்சுருக்க அந்த கோட்டு மேலேயே வச்சுக்கோங்க. இப்போது உங்களோட ரைட் சைடு வந்து நீங்கள் வந்து அயன் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் வீடியோவில் ரொம்ப கிளியராக பாருங்கள். நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறப்போ நீங்கள் சில பேர்த்துக்கு வந்து கைகளால் வந்து ப்ளீட் வந்து எடுக்க தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ஸோ சிம்பிளாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து எல்லா ப்ளீட்டுமே சேம் மெஷர்மெண்ட்டில் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுக்கிறப்போ நீங்கள் 9 ப்ளீட் வரைக்கும் கூட எடுக்கலாம். உங்களுக்கு இன்னும் வந்து தெளிவாக சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ரியா டிராப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஆஃப்லைனில் வந்து எப்படி வந்து ஒரு கம்ஃபர்டபுளான கிளாஸ் செஷன் நடக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் இருக்கும். ஸோ செப்பரேட் செஷனு கூட இருக்குது. உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு மட்டும் கிளாஸ் வந்து பண்ணி கொடுக்கணும், 1 டேயில் வந்து உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இப்படி அயன் பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து சாரீ முந்தானை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உங்களோட ரைட் சைட்லேருந்து ப்ளீட் வந்து செட் பண்ணணும். இப்படி ஒரு ஒரு கோடு அந்த லைனாக இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஒரு லைன் விட்டுட்டு ஒரு லைன் வந்து எடுக்கணும். ஸோ சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்களா, நீங்கள் வந்து அயன் பண்ணுறதுக்கு நிற்கிற பொசிஷன்லேருந்தே பண்ணுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக வராத மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து டேபிளுக்கு சைடில் வந்து கம்ஃபர்டபுளாக நின்றுட்டு பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணுறப்ப வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் வந்து ப்ளீட் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எடுக்கிறது வந்து ஒன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி பின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து ரீசெக்கப் பண்ணிவிட்டு ப்ளீட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, 9 ப்ளீட் நம்ம எடுத்த ப்ளீட் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முந்தான போர்ஷனோட டாப்பில் வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்களா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு போர்ஷனுமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பாருங்கள். உங்களால் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியல, நம்மளுக்கு ஏதாவது வீடியோ கிடைச்சா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து சாரியை வந்து ஒரு 2 பெக் வச்சு முந்தான போர்ஷனை டேபிளோடு வச்சு செட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நம்மளோட ப்ளீட் வந்து அதுக்கு அடுத்தது நம்ம ஷோல்டர் பின் அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா பல்லு ப்ளீட், அது வர வரைக்குமே வந்து இந்த மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு லேயராக எடுத்து செட் பண்ணுங்கள். இப்படி ஒரு டைம் எடுத்துட்டிங்களா, ரெண்டாவது வந்துட்டு பின் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீட் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே சைடு, அதாவது லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி, ஏன்னா அப்போ தான் வந்து சேஃப்டி பின் வந்து பின் பண்ணுனா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒன்ஸ் எடுத்ததுக்கப்புறம்
பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா ப்ளீட்டுமே ஒரே சைடில் இருக்கிற மாதிரி இப்படி எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சேஃப்டி பின் வந்து பின் பண்ணுங்கள். நீங்கள் பின் பண்ணுற சேஃப்டி பின் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து பின் பண்ணுங்கள். ஏன்னா டாப்பில் வந்து பின் பண்ணிங்கன்னா ஒன்று சேஃப்டி பின் வந்து வெளியில் தெரியும், ரெண்டாவது நீங்கள் மறந்த மாதிரி அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அயர்ன் பாக்ஸில் வந்து கிராக் விழுகும். ஸோ இந்த 2 ரீசனுக்காக நம்ம வந்து சேஃப்டி பின் வந்து பேக் சைடு வந்து பின் பண்ணுறோம். அடுத்த செஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளீட் வந்து நம்ம சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணி செக்யூர் பண்ணிட்டோம். ஸோ அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு ரீசெக்கப் பண்ணுறோம். பண்ணினதுக்கப்புறம் ஸோ அயர்ன் பாக்ஸ் ஹீட் வந்து செக் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இதே ப்ராசஸில் வந்து உங்களுக்கு அந்த ஷோல்டர் பின்னில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பின் மார்க்கிங் வர வரைக்கும் இதே ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த செஷன் எல்லாம் யாரெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் வந்து ரியா டிராப்பிங் ஸ்டுடியோ சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவுமே எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸ்க்கு வர்றவங்க எல்லாருமே வந்து வீடியோஸ் பற்றி ரொம்பவே பாசிட்டிவாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கும், அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நம்மளுக்கு வீட்டில் இருந்துகிட்டே கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணணும்னு ஏதாவது ஒரு விதத்தில் ஏர்ன் பண்ணணும்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். ஸோ குழந்தைகளையும் பார்த்துக்கணும், நம்மளோட பேஷண்ட் வீட்டில் இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். ஸோ அந்த கண்டிஷனெல்லாம் வந்துட்டு நம்ம டேக் ஓவர் பண்ணிவிட்டு வெளியில் வரணுன்னா இந்த மாதிரி பிடிச்ச வேலையை நம்ம வீட்டில் இருந்துகிட்டே செய்யணும். ஸோ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருந்துட்டு மட்டும்தான் நான் பண்ணுறேன். ஸோ என்னுடைய அயர்னிங் டேபிள், என்னுடைய அயர்ன் பாக்ஸ் இது தான். ஒரு 2 கிளிப் வச்சுருக்கேன், சேஃப்டி பின்ஸு, மெஷர்மெண்ட் டேப்பு. ஸோ நான் வாரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சீசன் டைமில் எல்லாமே வந்து நல்லாவே வந்து சாரீஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட ஒர்க்கு தான் அங்கே முக்கியம். நம்ம இருக்கிற இடம் வந்து பெருசில்ல, ஒரு பெரிய ஷாப் வைக்கணும், பெரிய பொட்டிக் வச்சு ரொம்ப பெரிய ஃப்ளக்ஸ் அடித்து இப்படி பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து தி பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஸோ அதை நம்மளுக்கே இருக்குன்னே இருக்குது சோஷியல் மீடியா, ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை யூடியூபாக இருக்கட்டும், இல்லை கூகுளாக இருக்கட்டும், எதுனாலுமே வந்து உங்களோட நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து ஸோ நீங்கள் அதில் வந்து போஸ்ட் போடுறதோ ரீல்ஸ் போடுறதோ அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கனாவே போதும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கான கஸ்டமர் வந்து உங்களை தேடி வருவாங்க. ஸோ நம்மளாக வந்து யாரையும் தேடி போக வேண்டாம். ஸோ நம்மளுக்கான கிளைண்ட் வந்து நம்மளை தேடி வருவாங்க. ஸோ எந்த ஒர்க்கு பண்ணுறதா இருந்தாலும் தி பெஸ்ட்டாக வந்து பண்ணுங்கள். ஸோ பல்லு ப்ளீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஏன்னா இருக்கிறதுலே அழகு பார்த்திங்கன்னா பல்லு ப்ளீட் தான், அதாவது முந்தான போர்ஷன் சொல்லுவோம்ல அது. ஏன்னா அதுதான் வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்து இன்னுமே அழகாக்கும். ஒரு மிரர் முன்னாடி நம்ம நின்று பார்க்குறோம் அப்படின்னா இந்த 9 ப்ளீட்டும் நம்ம வந்து ரொம்பவும் வந்து ஒரு ப்ளீட் சின்னது பெருசுமா அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஈவனாக இருக்கணும். அதனால் அந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கடகடன்னு நீங்கள் வந்து ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படி அழகாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் மறுபடியும் நம்ம வந்து சேஃப்டி பின் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த போர்ஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு மற்ற போர்ஷன் ஃப்ரண்ட் ப்ளீட், சென்டர் ப்ளீட் இது எல்லாமே வந்து சீக்கிரம் முடிஞ்சிருங்க. ஸோ அதை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட், அதாவது செஸ்ட் ப்ளீட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கிற பொசிஷனே வந்து நல்லா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வைக்கணும். ஸோ ரைட் சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட லெஃப்ட் சைடு வந்து நல்லாவே கிராஸாக இருக்கிற மாதிரி ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஷோல்டரில் வந்து பின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த செஸ்ட் ப்ளீட் வந்து கரெக்டாக வந்து உட்காரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து கொஞ்சம் சைடு அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க, இல்லைன்னா கரெக்டாக வந்து இருக்காது, ஒரு மாதிரி வந்து அன்கம்ஃபர்டபுளாக உங்களோட கிளைண்ட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ உங்கள் கிளைண்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ அவங்க குண்டாக இருக்காங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் வந்து நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இதே வந்து அவங்க ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட்டிங் வந்து குறிக்கிக்கோங்க. ஸோ அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அயர்ன் பண்ணலாம். நீங்கள் அயர்ன் பண்ணுறது இப்படி டாப்லேருந்து பாட்டம் வர மாதிரி ஒரே லெவலில் வந்து அயர்ன் பண்ணணுங்க. இப்படி அக்ராஸில் குறுக்க வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ப்ளீட் வந்து களையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா வந்து நீட்டாக ஒவ்வொரு ப்ளீட் அயர்ன் பண்ணுறப்பவும் நீங்கள் அந்த
ப்ளீட்டை வந்து நல்லா இழுத்து விட்டுட்டு நீங்கள் அயன் பண்ணணும். ஒரு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதேவே வந்து ஒரு 2 போர்ஷனாக நம்ம பண்ணுவோம். இது அப்படியே ஃபஸ்ட்டு போர்ஷனை முன்னாடி டேபிளுக்கு முன்னாடி எடுத்து போட்டுட்டு, இப்போ இந்த செகண்ட் போர்ஷன் பாருங்களேன். ஸோ அதே மாதிரி ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி அயன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. நீங்கள் ஒன்ஸ் இப்படி அயன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டீங்கனாவே அதுக்கப்புறம் வந்து சாரீ வந்து நெக்ஸ்ட் வாஷ் போடுற வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாரீ வந்து கலையாது. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரீ வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சிடாதீங்க. இல்லை ப்ளீட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணி அயன் பண்ணினது அப்படியே வச்சிடாதீங்க. சாரீ வந்து அயன் பண்ண இடத்துல வந்து அப்படியே வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் உங்களோட கிளைண்ட்டுக்கிட்டே கண்டிப்பாக நீங்கள் இதை இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஓகே, இப்போ தேர்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளீட். ஸோ சென்டர் ப்ளீட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பின் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீட் வந்து எப்போவுமே லெஃப்ட் சைட்லேருந்து எடுங்க. அப்போ தான் வந்து ப்ளீட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எடுக்க முடியும். எடுக்கிற ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு இல்லை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க போதும். ஸோ ரொம்பவும் பெருசாகவும் வேண்டாம். ஒரு மோர் தென் 7 ப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு ஃப்ளஃபி ப்ளீட் செட் பண்ணுறதுனாவோ இல்லை ஆர்டினரி ப்ளீட் செட் பண்ணுறதுனாவோ வந்து சாரீ வேரிங்க்கு அப்புறம் வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து நீங்கள் அவங்க வந்து லீனாக இருக்காங்க அதனால் நல்லாயிருக்கு, இல்லை அவங்க ஃபேட்டாக இருக்காங்க அதனால் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி டைப்பில் எடுக்கிறப்போ யாருக்காக இருந்தாலும் ப்ளீட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். சாரியோட லுக்கில் வந்து அவங்க பார்க்குறப்போ ரொம்பவே வந்து ப்ரெசன்டபுளாக அவங்க வந்து தெரிவாங்க. ஸோ ப்ளீட்லாம் எடுத்ததுக்கப்புறம் மாதிரி முந்தான போர்ஷனுக்கு எப்படி வந்து ப்ளீட்லாம் செட் பண்ணமோ அதே மாதிரி இந்த ப்ளீட்டையும் ஒன்றா வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ப்ளீட்டு கலையாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டாப்பில் பார்டரில் வந்து ஒரு ஹேண்ட்ஸ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ளீட்டெலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டாப்பில் மட்டும் ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க. ஸோ சென்ட்ரல் ப்ளீட் வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணவங்க இருந்தீங்கன்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டுவிடுங்க. ஸோ யாரெல்லாம் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணி செக்யூர் பண்ணிடுங்க. இது அப்படியே வந்து டேபிளில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளீட்டை வந்து சாரியோட நம்ம ஆல்ரெடி பண்ண ப்ளீட் எல்லாமே எடுத்துருங்க. இப்போ சாரியை வந்து ஒரு உதறி அப்படியே வந்து உங்களோட டேபிள் மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முக்கால்வாசி ஒரு 75% ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 2 பெக் வச்சு சைடில் செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லாஸ்ட்டில் இந்த எட்ஜில் வந்து ப்ளீட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சோலோவாக இருக்கீங்கன்னா இதுக்காக வந்து யூஸ்வலாக நீங்கள் நம்ம யாரை வந்து நம்ம சாரீ வியர் பண்ணல ஹெல்ப் பண்ண கூப்பிடுவோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, இல்லைன்னா நம்ம ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹஸ்பண்ட் பண்ணுவார் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம செல்ஃபாகவே பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெக் வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க. சும்மா இதை வந்து ஒரு ரேண்டமாக தான் பண்ணுறோம். இதை ஃபினிஷிங் அப்போ வந்து உங்களுக்கு இன்னமே வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில சாரீலாம் ரொம்ப ரூடாக இருக்கும். ஸோ அதுக்காக வேணால் நீங்கள் இன்னொரு டைம் வந்து அந்த கார்னரில் மட்டும் அயன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ப்ரெட்டிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளீட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டாப்பில் வந்து ஒரு ப்ளீட்டில் வந்து ஒரு 1 cm வைக்கிறீங்கன்னா அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த வர எல்லா ப்ளீட்டுமே அதே டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு 0.5ல் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி 0.5. ஸோ என்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு ப்ளீட்டு வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் 10 ப்ளீட்டுனாலும் 10 ப்ளீட்டும் சேம் மெஷர்மெண்ட் டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே வர அதாவது நம்ம அந்த எட்ஜுக்கு வர பார்த்தீங்கன்னா ப்ளீட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அன்ஈவனாக இருக்கும். சில பேர் சொல்லுவீங்க, எனக்கு வந்து கரெக்டாக வரல, சென்டர் ப்ளீட் கரெக்டாக வரல, ப்ளீட் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அன்ஈவனாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த ரீசன்னால் தான். ஓகேங்களா, இதை மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி பண்ணிட்டோம் அப்டின்னாவே, ஆட்டோமேட்டிக்கா ப்ளீட்ஸ் வந்து அதுவே வந்து செட் ஆகி வந்துருங்க. ஜஸ்ட் இப்டி ஒரு கரெக்ஷன் மட்டும் நீங்க வந்து 2 ஹேண்டால வந்து அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு 10 இன்ச்ல வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணதுக்கப்புறமா, அடுத்த போர்ஷன் அதே மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு, அடுத்த போர்ஷன்ல இதே மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிருங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க நியூவா பண்றப்ப இந்த மாதிரி வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு ஒருக்கா ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அன்ஈவனா இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அங்க இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்றக்கு. ஓகே. இப்ப ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் இருக்கிற அந்த கிளிப்ஸ வந்து ரிமூவ் பண்ணிட்டு, சேம் ப்ரொசீஜர் அதே மாரி பண்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ளஃபி ப்ளீட் இந்த சாரீக்கு வந்திருக்கிறனால, நான் அந்த பார்டர்ல மட்டும் ஃப்ளஃபி வச்சிருக்கேன். ஸோ அதனால பார்டருக்கு மேல இருக்கிற இந்த டாப்ல மட்டும் நான் வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்ப அயர்ன் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர்ல நம்ம வந்து அயர்ன் பண்ண போறதில்ல. அயர்ன் பண்ணா ஃப்ளாட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் நல்லா அப்படி ஃப்ளஃபியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பின் பண்ண அந்த டாப்லேருந்து நம்ம கீழ பாட்டம் அந்த பார்டர் வரைக்கும் நம்ம வந்து எல்லா பக்கம் நம்ம வந்து அயர்ன் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பண்றப்போ ரொம்ப அழகா இருக்கும். வேர் பண்ணி ஆஃப்டர் வேரிங்க்கு அப்புறம் சூப்பரா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் செல்ஃபா வேர் பண்ற மாரி இருந்தாலும் சரி, ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ணி நீங்க வந்து வேர் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து இன்னுமே வந்து தெரிஞ்சுக்கணும், ப்ரொஃபஷனலா கத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற ஃப்ளஃபி ப்ளீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சாரீ பொறுத்தளவுக்கு நம்ம செமியா தான் பண்ணியிருக்கிறனால, நான் வந்து பாக்ஸ் ஃபோல்ட் மட்டும் பண்ணி நான் டெலிவரி குடுக்க போறேன். ஸோ அதுக்கு சாரிய வந்து இப்படி பேக் சைடு வந்து திருப்பி போட்டுட்டு, இந்த உள் சுத்து பகுதிய வந்து ஆப்போசிட்ல கொண்டு வந்துருங்க. அப்படி கொண்டு வரப்போ கரெக்ட்டா அந்த சுருக்கமெல்லாம் இல்லாத மாரி செக் பண்ணிட்டு, அத ஒரு 3 மடிப்பா மடிச்சுக்கோங்க. ஸோ அப்படி மடிக்கிறப்பவும் வந்து ரொம்பவும் பெருசாவெலாம் மடிக்க வேண்டாம். கரெக்டான ஒரு ஸ்கொயர் டைப்ல இருக்கிற மாதிரி நீங்க வந்து மடிச்சுக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம 3 ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த முந்தான போர்ஷன் அத அப்படியே தூக்கி ஃப்ரண்ட்ல டேபிளுக்கு ஆப்போசிட்ல போட்டுக்கோங்க. அதாவது நீங்க பண்ணி ஆல்ரெடி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்க அந்த உள் சுத்து பகுதியோட போர்ஷன்ல வந்து போட்டுக்கிறோம். இந்த செஸ்ட் ப்ளீட்லாம் நல்லா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அதுதான் வந்து கொஞ்சம் பாக்ஸ் ஃபோல்ட் பண்றப்ப இன்னுமே அழகா காட்டும். இப்ப இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த முந்தான போர்ஷனோட எக்ஸஸ் போர்ஷன வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கொஞ்சம் அப்படியே உள்ள மடிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். வழக்கமா வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரைட் சைடு வந்து ஒரு ஃபோல்டும், லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஃபோல்ட் பண்ண சொல்லுவோம். ஆனா, இப்ப இந்த இதில வந்து சேம் ப்ரொசீஜர் தான். ஆனா, ஃபர்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடுலேருந்து 2 ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேருந்து இந்த ஒரு ஃபோல்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரொம்பவே ப்ரெஷர் குடுக்க மாட்டோம் அந்த ப்ளீட் மேல. ஸோ ப்ளீட்டும் வந்து உங்களுக்கு அப்படியே ஃப்ளஃபியா இருக்கும். ஸோ அவ்வளோதான். சாரிய வந்து அப்படியே திருப்பி போட்டுட்டு, உங்களோட ஃப்ரண்ட் ப்ளேட்ட வந்து அழகா பின்னாடி பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துருங்க. இந்த முந்தான போர்ஷன 2, 3 ஃபோல்ட் பண்ணி, உள்ள இருக்கிற இந்த ஹோல்ல வந்து இன்சர்ட் பண்ணிருங்க. ஓகே. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ, அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.